ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க சொசைட்டி ஆஃப் தி ஸ்னோ படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட் தர ஃபாலோ பண்ணிக்கோங்க. சொசைட்டி ஆஃப் தி ஸ்னோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான அட்வென்ச்சர் த்ரில்லர் படம். இதோட ரன் டைம் 2 hours 24 minutes இருக்கு. இந்த படத்தை J.A. பயோனா டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என்சோ, மெட்டியாஸ், பவுலா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 1972 நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி இதே பேர்ல ஒரு புக்கும் அவைலபிள் இருக்கு. அதை அடிப்படையா வச்சுதான் இந்த படத்தை இவங்க ஸ்கிரீன் பிளே எழுதி எடுத்திருக்காங்க. ஒரு ஃபிளைட்ல கொஞ்சம் பிளேயர்ஸ் போறாங்க. அவங்க போற வழியில பாத்தீங்கன்னா அந்த ஃபிளைட்டு எதிர்பாராத விதமா ஒரு ஆக்சிடென்ட்டை சந்திக்குது. அது போயிட்டு ஒரு பனி பிரதேசத்துல விழுந்துருது. அங்க சுத்தமா மனித நடமாட்டமே கிடையாது. அங்க இவங்க மொத்தமா மாட்டிக்கிறாங்க. எல்லாருமே பனியில உறைஞ்சிடுறாங்க. அதுல இருந்து இவங்க தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்றாங்க, கடைசியில தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பரா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா இவங்க ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு எடுத்ததுனால அதை பார்க்கறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு, நல்லாவுமே இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா படத்தை நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. எல்லாருமே தரமா பண்ணியிருக்காங்க. படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் அந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆகிற சீனு, அது ரொம்ப சூப்பரா தத்ரூபமா காமிச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. அதே மாதிரி படத்துல ஸ்டார்டிங்ல எண்ட் வரைக்குமே அந்த த்ரில்லிங் ஃபேக்டரை மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அது கண்டிப்பா சூப்பரான விஷயம்னே சொல்லலாம். படத்திலேயே இவங்க ப்ரொடக்ஷன் வேல்யூ ரொம்ப சூப்பராகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரு பிரம்மாண்டத்தை காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. அவ்வளோ ரியலிஸ்டிக்காகவும் இருக்காது. படத்தோட சினிமோட்டோகிராஃபில ரொம்ப சூப்பரா கலர்ஃபுல்லா பக்காவா பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பனி பிரதேசத்தை நமக்கு கண் முன்னாடி ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. அதை நம்மளால ஃபீல் பண்ண முடியுது அவங்க படுற கஷ்டத்தை. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. ஸ்கிரீன் பிளேயும் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே எழுதி எடுத்திருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங்கும் ஒவ்வொருத்தர் கேரக்டருமே ரொம்ப சூப்பரா எழுதியிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் உள்ள தனித்தன்மையை ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி பேசின விஷயமா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே நமக்கு சூப்பராகவே கனெக்ட் ஆகுது. கண்டிப்பா இந்த படம் நீங்க பார்க்கும்போது எட்ஜ் ஆஃப் தி சீட்ல உட்காந்து பார்க்குற அளவு சூப்பராகவே எடுத்து வச்சிருக்காங்க. சில சீன்ஸ் மட்டும் ப்ரிடிக்டபிளாகவும் லேகிங் ஆகும் தான் இருக்கு. ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான படம் தான். பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.